3 பேருக்கு சொர்க்கமே இல்லை. ஹதீஸை புகாரி பதிவு செய்கிறார். இமாம் புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ். அப்ப செய்த அமல்களை மனிதன் கூலி அனுபவிக்க விடாமல் அவனை கீழே நோக்கி போக வைக்கிறது. அதில் முதல் மனிதர் யார்? அல் ஆக்குலில் வாலிதைன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெற்ற தாயை, வளர்த்த தந்தையை மனம் கோண வைத்து சங்கடப்படுத்தி அவர்கள் வலி தாங்க முடியாத மனவேதனையை அனுபவிப்பார்களே, அந்த இடத்தில் தாயை தந்தையை ஆக்கியவன் சொர்க்கம் போக மாட்டான். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக. தாயை மனமுடைய செய்தவன், தந்தையை சங்கடப்படுத்தியவன், அவனுக்கு எப்படி சொர்க்கம்? சொல்வது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹதீஸ் ரொம்ப அங்கீகாரமான ஹதீஸ். இன்னைக்கு எல்லாம் வருத்தமா இருக்குது. தாயினுடைய மனசை புண்படுத்துகிற பிள்ளைகள், தந்தையை வேதனைப்படுத்துகிற பிள்ளைகள் அற்ப காசுக்காக, தாய்க்கு காசுக்கு கூட, செலவுக்கு கூட காசு கொடுக்கிறது இல்லை. கோடி கோடியா சம்பாதிக்கிறார், தந்தையை ஏறிட்டு பார்ப்பதில்லை. 2 பேரும் வயதான காலம், ஆதரவற்று பிள்ளைகள் உண்டு. ஆனால் பிள்ளைகள் இருந்தும் அவர்களுக்கு ஆதரவு இல்லை. ஒரு டீ குடிப்பதற்கு கூட இன்னொருவரை எதிர்பார்க்கும் நிலை. மகன் வருமானம் சம்பாத்தியம் எல்லாருக்கும் கொடுக்கிறான், பெத்த தாய்க்கு கொடுப்பதில்லை, வளர்த்த தந்தைக்கு தருவதில்லை. அவர்கள் மனம் நோவும்படி அவர்களை நடத்துகின்ற அந்த பிள்ளைகளுக்கு அவன் ஹஜ்ஜி போறான், தொழுகிறான், நோன்பு வைக்கிறான், தர்மம் கொடுக்கிறான், நரகமே கூலி, சொர்க்கம் இல்லை. லா யத்குலூனல் ஜன்னா. இன்னொரு செய்தி, லா யன்துரு இலைஹிம். அல்லாஹ் அவர்களை முகம் கொடுத்து கூட பார்க்க மாட்டான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக.